தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. நாளைய தினம் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், வழக்கு தொடர்பான மேலும் விவரங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவானது இன்றைய தினம் நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, உஜ்ஜல் பியான் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை சார்பில் மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி மற்றொரு நீதிமன்றத்தில் முக்கியமான வழக்கினுடைய விசாரணை இருப்பதால் இந்த வழக்கினுடைய விசாரணையை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும். அதாவது உச்சநீதிமன்றத்திற்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 15ஆம் தேதி வரை கோடை விடுமுறை 45 நாட்களுக்கு விடப்படும். எனவே ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்திற்கு இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். அதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் எதிர்ப்பு தெரிவித்தார். செந்தில் பாலாஜி 330 நாட்களாக சிறையில் இருக்கிறார் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை அப்படி என்றால் நாளைக்கு விசாரிக்கலாமா என்ற ஒரு யோசனையை முன்னிறுத்தினார்கள். அதற்கும் சொலிசிட்டர் ஜெனரல் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. நாளையும் மற்றொரு முக்கியமான வழக்கு இருப்பதால் அடுத்த மாதத்திற்கே ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்த வரைக்கும் அவர் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர், மேலும் பல நாட்களாக சிறையில் இருக்கிறார். எனவே அப்படி அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைப்பதாக இருந்தால் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சொலிசிட்டர் ஜெனரல் இதே கோரிக்கையை, இதே வாதத்தை செந்தில் பாலாஜி தரப்பு உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்தது. ஆனால் அவரது ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டு விசாரணையும் 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல நீதிபதிகளும் இந்த ஒரு வாதத்தை, இந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி 300 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதை காரணமாக வைத்து அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது. ஒரு சிலர் 2.5 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கிறார்கள். எனவே இவர் 300 நாட்களுக்கு மேல் சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு மட்டுமே இவரது ஜாமீன் மனுவுக்கு முன்னுரிமை கொடுத்து விசாரிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்தனர். இதனை அடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.